அருணனுக்கும் பிறந்தவன் வாலி. சூரியனுக்கும் அருணனுக்கும் பிறந்தவன் தேசன். என் தம்பி சுக்ரீவன் இந்த கிஷ்கந்தையிலே 74,000 வளர சேனைகளுக்கு தலைவனாகவும் வானர கூட்டத்தின் தலைவனாகவும் குறையின்றி வானர படைகள் அனைத்துக்குமே வீரவாளி என்று பெயர் போண்டு சத்தியமன செங்கோலத்தில் ஏந்தி தர்மம் என்னும் சிம்மாதனத்திலே அமர்ந்து கிஷ்கந்திலே வாழக்கூடிய மக்களுக்கு நீதி தவறாமல் நெறிமுறையோடு வானர கூட்ட தலைவனாக இருந்தாலும் குறையின்றி வாழ்ந்து வருகிறேன். எனக்கு முன்ன வரக்கூடிய தாய் மாதலே அவைக்கு கால தாமதம். ஐயா மறுமையில ஒரு வஞ்சி அவளும் நானும் கொஞ்சி தள்ளியும் போன செஞ்சு அங்க வித்திரி வெள்ளரி பிஞ்சு அஞ்சு அது ஆசைப்பட்டு வாங்கினா அஞ்சு அதை சாப்பிட்ட உடனே அது நெஞ்சு தூக்கி குடுமா இந்த பாண்டவனுக்கு ஆளுங்க வரைக்கும் அம்மா தாலி அறக்கும் மன்னிக்கவும். ஐயா சொல்லுங்கள் ஐயா, காலதாமமாய் அண்ணா சொல்லுங்க. மறுவழியில வஞ்சி எடுக்கும். இப்ப நீங்க திருப்பார் கடலை பாண்டமாகவும் மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும் தேவர்கள் ஒருபுறம் அசுரர்கள் ஒருபுறம் அமுதத்தை கலைந்தார்கள். அடையு வேளையிலே வழியாக வந்தவர் பார்த்தேன். எமையுட வலிமை பொறுத்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களை எல்லாம் அப்புறம் செய்தீங்க. என் வலிமையினாலே அந்த அமுதத்தை நானே கலைந்தேன். அமுதத்தை கடந்ததினால் 3 பெண்கள் உற்பத்தம் செய்தார்கள். 3 பெண்மணிகள் தோன்றினார்கள். முதலிலே பிறந்தவன் லட்சுமியை நாராயணன் மணந்தார். இரண்டாவதாக பிறந்தவன் அகலிகையை கௌதம முனிவர் மணந்தார். மூன்றாவதாக பிறந்தவள் தாரையானவர் கற்புக்கரசி. மண்ணிலே உதித்தவள் கற்புனரை தவறாதவள் அப்பேற்றவள் தாரை. பார்த்தார்கள் தேவர்களோ அசுரர்களோ என்னதை இப்பேர் பெற்ற பெண்மணியை யார் மணப்பது? பார்த்தவுடனே கோபத்திலே சிறந்தவன், வீரத்திலே மிகுந்தவன், 74,000 வளர சேனலுக்கு தலைவன், கிஷ்கந்தை ஆளக்கூடிய வாலி என்பவன். அனைவரும் சேர்ந்து அன்னவளையால் மனம் புரிந்தேன். தாரையை மனமுடித்து எங்கள் இருவர் சுகபோகத்திலே அங்குதான் அழகான ஆண் குழந்தை ஒரே மகன் மகன் அங்குதான் ஈன்றெடுத்திருக்கிறோம். என் மகனோ வளர்ந்து வாலிபமாகிவிட்டான். என் அருமை மனைவியை தாரையால் பார்க்க வேண்டும். ஜெயம் ஜெயம்.
சுபோதயம். இன்னும் நீர்வளம் நிலவளம் குடியோலம் மிகுந்து நெல்லுக்கழக சிறுசம்பா நீரைக்கழக பன்னீர் கடலுக்கழக பார்க்கடல் பூவுக்கழக செண்பகப்பு ஊருக்கழகாய் விளங்கக்கூடியது. இன்னும் கொடியால கிராமஸ்தலம் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற உபத்தலைவர் ஊராட்சி மன்ற மெம்பர்கள் கிராம நாட்டாண்மை கிராம பிரதனம் கிராம அசேஷம் கிராம முன்சிப் கிராம காவல் கிராம ஏட் இளைஞர்கள் இன்னும் மகளிர் அனைவரும் சேர்ந்து எங்கள் மன்றத்தை பாராட்டி அவருடைய கருத்தினால் கொண்டாடப்பட்ட சொன்ன எண்ணிக்கை கலையன்பர்களே, இந்த நள்ளிரவு வேளையிலே உயர் திருவாளர் லட்சுமணன் என்று சொல்ல வைத்த பெரியார் அயோத்தியை சீரும் சிறப்புடன் ஆண்டு வந்த தசரத மனிதனாக விளங்கக்கூடிய இரண்டாவது தவ புதல்வனாக விளங்கக்கூடிய லட்சுமணன் என்ற பெயர் கொண்ட அத்தகைய பெரியார் இவ்வூரிலே பிறந்து சீரும் சிறப்புடன் வளர்ந்து நம் மக்களை பெற்றெடுத்து நலமோடும் சீரும் சிறப்போடும் கிராமத்தோடு ஒத்திணைந்து வாழ்ந்து இறைவன் பதவி அடைந்த லட்சுமணன் சொல்லக்கூடிய பெரியார் சாரோவ சாமிவ சார்விச்சம் என்னும் சொல்லக்கூடிய 4ஆம் பதவி. மனிதனாக பிறந்துவிட்டால் மோட்சம் என்பது ஒன்றுதான். இறப்பது ஒன்று, பிறப்பது ஒன்று. பிறந்தாலும் சீரும் சிறப்போடும் நாம் பிறந்த மண்ணுக்கும் நாம் வளர்ந்து வரும் மண்ணுக்கும் பெருமை சேர்க்கக்கூடியவர் தான் பிறப்பு என்பது ஒன்று, இறப்பு என்பது ஒன்று. நாம் எப்பேற்பட்ட கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் பணத்தின் மேல் பள்ளி கொண்டாலும் இறப்பு என்பது ஒன்று. அந்த இறப்பானது அடியார் அவர்களை பெரியவராய் விளங்கக்கூடிய லட்சுமணத்தை பெரியார் விடியற்காலை 6 மணி அளவிலே மோட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்காக அவர் அத்தகைய பெரியார் அவருடைய பாரியாராய் விளங்கக்கூடிய வள்ளியம்மாள் பெற்ற பிள்ளைகள் உயர்த்துவ பெற்றெடுத்த பிள்ளைகள் உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் கிராமத்தோர் அனைவரும் ஐயா அவர்களை மோட்சம் இங்கே வாளியின் இறப்பு ராமனின் சிறப்பு வாளி மோட்சம் லட்சுமணன் மோட்சம் என்னும் சொல்லக்கூடிய நாடகத்தை குறையின்றி கண்டுகளித்துக் கொடுக்க ஏனைய பெரியோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். ஐயா அவர்கள் மோட்சத்துக்காக நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் அதை போல் விடிய வரை எங்களுக்கு பேராதரவு கொடுக்குமாறு உங்களை திருகரங்கொப்பி வணங்குகிறேன். நன்றி. என் மனைவி தாரை நான் பார்த்ததாக